ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அது என்ன ட்ரிப்புன்னு நான் போகிற உள்ள டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ தனுஷ்கோடிக்கு போய்கிட்டு இருக்கேன். லோக்கலில் கேட்டப்போ தனுஷ்கோடிக்கு அலோவ் பண்ணுறான்னு சொன்னாங்க. பட் ஹோட்டலில் கேட்கும்போது தனுஷ்கோடிக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லைன்னா வேறு நிறைய இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஹோட்டல்லேருந்து கேமரா ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு. ஸோ அதான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று வீடியோ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, பெட்டராக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவோட இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, அதை விட இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அக்டோபர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி சென்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அவங்க கன்னியாகுமரி போகிறாங்களாம். ஸோ என்னையும் கூப்பிட்ருக்காங்க. அதான் அவங்க கூட போகலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதனால தான் இப்போ கன்னியாகுமரிக்கு போகல. சரி சார், சரி, தேங்க்ஸ் சார். ஸோ இவ்வளோ நேரம் ஏன் வீடியோ எடுக்கலைன்னா அது ஆல்ரெடி வந்த பாதை தான். அதனால் மறுபடியும் எடுத்தால் நல்லா இருக்காது. இந்த டேர்னிங் வந்ததுக்கப்புறம் இது ஒரு புது ரோடு. ஸோ நான் அந்த பக்கம் வந்தது கிடையாது. இப்போ எங்கே போகிறேன்னா குத்துக்கல் பீச்சுன்னு ஒரு பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கேன். மேப்பில் பார்த்தேன். ஸோ அந்த இடம் நல்லா இருக்கிற மாதிரி, இந்த ரோடு சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் இந்த செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு இந்த ரோடு. இதுதான் வழி. நான் தப்பாக போயிட்டேன் அங்கிட்டு. இந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த பீச் வியூ சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஹார்பர் கட்டி முடிச்சிருக்காங்க. உள்ளே கூட மாட்டேன்ட்டாங்க. ஸோ நடந்து தான் போகணுமா. அங்கே ஒன்றுமே இல்லை பார்க்குறதுக்கு. இதே தான் இருக்கும். அங்கே பைக்கில் போயிருந்தால் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ தான் போட்லாம் போய்கிட்டு இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ காய்ஸ், இந்த ஏரியா பசங்க வந்து நவாப்பழ மரத்துக்கு வர சொன்னாங்க. நல்லாயிருக்கும் இடம் அப்படின்ட்டு அதான் கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க. சூப்பராக இருக்குது. நான் பையனோட ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கான். உங்கள் பேர் சொல்கிறா. உன் பேர் என்னது? இன்பா, யுவராஜ், பிரகாஷ் ராஜ். பாருங்க, நவாப்பழம் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இது நவாப்பழமா? குட்டியாக இருக்குடா. எங்கள் ஊரில் அது கிடையாது. குட்டியாக இருக்குது. இல்லைடா, அப்படியும் கொடுத்துட்டே இருக்கேன். ஹெல்மெட் போட்டிருக்கேன், சாப்பிட முடியாது. வச்சிரு. ஹெல்மெட்டை கலந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன செல்ஃபியில் எடுத்து எவ்வளோ நவாப்பழம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த இதெல்லாம் நவாப்பழம் தான்.
இந்த இருக்குல்ல இதெல்லாம் குட்டி நவாப்பழமா. அடுத்து என் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். என் பர்த்டே February. ஸோ February வரணும். அடுத்த வருஷம் வந்து இந்த பசங்களை பார்க்கணும். ரொம்ப நேரம் இந்த பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எங்கேயும் போகல, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறேன். சனிக்கிழமை வந்து குற்றாலம் போகிறேன். ஸோ அப்போ ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஈவினிங் வரும், இல்லாட்டா நாளைக்கு ஈவினிங் வரும். ஒன் டே விட்டு தான் நான் வீடியோ போடுற மாதிரி ஷெடியூல் வச்சுருக்கிறேன். டெய்லி வீடியோ போட்டால் என்கிட்ட கண்டென்ட் கிடையாது. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ தனுஷ்கோடி போக முடியாமல் போயிடுச்சு. அதான் DSLR கேமரா வாங்கணும். என்கிட்ட கேமரா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஒரு கேமரா வச்சுருக்கேன், Panasonic ஃபிக்ஸ்டு லென்ஸு. கார்னரிங் பண்ணால் ஜாவாவில் வந்து சென்ட்ரு ஸ்டாண்ட் வந்து உரசும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஒன்றும் உரசுற மாதிரி தெரில. நான் நல்லா கார்னரிங் பண்ணிட்டு தான் போகிறேன். ஆனால் ஜாவாவில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்தளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் எனக்கு ஒரு இடத்துல கூட அடியில் தட்டலை. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜாவா 42. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக செட் ஆயிடுச்சு. ஒரு 5 மாதமாக அந்த பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு பைக்கு. எந்த ஊரில் இருக்கேனே தெரில. நான் மாட்டுக்கு அடித்து போய்கிட்டு இருக்கேன் ஹைவேல. பைக்கில் வந்து வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னேன் 80க்கு மேலே போகும்போது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, அந்த வைப்ரேஷனே எனக்கு தெரியல. ஒருவேளை வைப்ரேஷன் ஃபீல் ஆகலையா இல்லை வைப்ரேஷனே இல்லையான்னு தெரில. நானும் ஒரு 120 க்ரூஸ் பண்ணிட்டு போகிறேன். சுத்தமாக வைப்ரேஷன் இல்லை, மிரரில் மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டரில் ரைட் எடுக்கணும். ஒரு 41 கிலோமீட்டர் தான் ஊருக்கு.